ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி வீட்டில் நடக்கிற போட்டோ ஷூட்டை விட்டுட்டு அவ பாட்டுக்கே காலேஜ்க்கு கிளம்பி வந்துருவா காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக. அப்படி வரும்போது எதிர்த்தாப்புல நம்ம ஹீரோ மேல மோதி கீழே விழ போறான். நல்ல வேலை அவன் பிடிச்சிடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எழுந்திருச்சு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவனும் திருப்பி கேட்கறான், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலேஜ்ல தான் நான் படிக்கிறேன், சரி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, காம்படிஷனுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், அப்படின்னா இவ ஹோட்டல்ல இருந்து காம்படிஷன் சொல்லிட்டு இருந்தாலே அது இந்த காம்படிஷன் தானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவளும் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. கத்தி சண்டை போட்டிக்கு தயாராகி கிளம்பி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் வீட்டுல ரூம்ல வந்து பார்க்கும்போது பொண்ணை காணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பா டென்ஷன் ஆகுறாரு. அவ கண்டிப்பா அந்த காம்படிஷனுக்கு தான் போயிருக்கணும், நீ யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம அவளை அழைச்சிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அண்ணனை அனுப்பி வைக்கிறாரு. அதனால அண்ணங்காரனும் இங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிய வெல்கம் பண்றாங்க, போட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்க கூட மோத போறது மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பயலை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவனுமே வந்து நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேமை ஸ்டார்ட் பண்ணதும் ரெண்டு பேரும் மாறி மாறி கத்து சண்டை போட்டு ரொம்ப சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி சமய கத்தி சண்டை போட்டா அதுக்கு மேல அந்த வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினோட அந்த மாஸ்க் அவன் கழட்டி விட்டுறான். அதுக்கப்புறமும் அவன் விடாம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கா. அப்புறம் எதிர்த்தாப்புல அங்க அன்னகார வர்றது தெரியுது. அவனை பார்த்த உடனே ஒரு செகண்ட் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவ கையில இருக்கிற கத்தியை இவன் தள்ளி விட்டுறான். ஸோ கத்தி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க போட்டியில தோத்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினி தோத்து போயிட்டா, ஹீரோ தான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மையான பேரை அறிவிக்கிறாங்க. ஓம்கார் வசிஷ்ட் தான் வின்னர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் மாஸ்க் ஓபன் பண்ணி காட்டுறான். பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். இவ்வளவு நேரம் ஹீரோ கூட தான் இவ சண்டை போட்டுட்டு இருக்கா. அவனை பார்த்துட்டு இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. போயும் இவங்கிட்டயா போய் தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்காரனும் நடக்கிற கூத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருக்கான். ஆனாலும் இவங்கிட்ட நம்ம தோத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு கேட்கிறா, இவன் யாரு, இவன் எப்படி திடீர்னு இந்த போட்டியில கலந்துக்கலாம், இவன் நம்ம காலேஜ்ல கூட படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க சொல்றாங்க, அவன் இன்னைக்குதான் ஜாயின் ஆயிருக்கா நம்ம காலேஜ்ல, ஸ்காலர்ஷிப்ல வந்து அட்மிஷன் போட போறான், அதுவும் நாளைக்கே, அதனாலதான் இவனை போட்டியில சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போட்டியில இவன் ஜெயிச்சதை நான் ஒத்துக்க மாட்டேன், அண்ணன் வந்ததை பார்த்துட்டு நான் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனாலதான் இவனை தோக்கடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த போட்டியை வைக்க சொல்றா. அது உன்னோட ப்ராப்ளம், உன்னோட கவனம் போட்டியில தான் இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு நீ கவனத்தை சதற விட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது, அவன் தான் வின்னர்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அவனுக்கு கப்பையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவளுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணங்காரனுமே வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போயிடுறான். பக்கத்துல இருந்தவளை எங்க ஆளை காணோம், ஒருவேளை நான் ஜெயிச்சது பிடிக்காம அவ இங்க இருந்து போயிட்டாளா அப்படின்னு இவனும் முழிச்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே மொத்த மீடியாக்காரவங்களும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்பா எதுவுமே சொல்லல, போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு பொண்ணை. அதுக்கப்புறம் அவளும் ரெடி ஆயிட்டு வந்துட்டா. ஸோ ஃபேமிலியா நின்று போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அப்பா, அண்ணன், அப்புறம் இவ 3 பேர் தான் ஃபேமிலி போல. அப்ப இங்க நின்றுட்டு இருக்கவன் தான் நம்ம ஹீரோயினோட கூட பிறந்த அண்ணன் போல. ஸோ போட்டோஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ இங்க இருந்து கிளம்ப போனா அப்பா ஸ்டாப் பண்ணி கேக்குறாரு, நீ எப்படி இவ்வளவு பெரிய போட்டோ ஷூட்டை விட்டுட்டு அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக காலேஜ்க்கு போயிருப்ப, உனக்கு என்ன அவ்வளவு திமுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேனேப்பா அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறத பத்தி, ஆனா நீங்க தான் ஒத்துக்கல, இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்க போக விடல, அதுக்காக தான் நான் இங்க இருந்து போனேன் அப்படின்னு சொன்னா, நான் இதெல்லாம் பண்றது யாருக்காக, நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன், யாருக்காக இவ்வளவு பெரிய பிசினஸ் எம்பையரே உருவாக்கி இருக்கேன், உனக்காகத்தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இது எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு தேவை என்கிட்ட நீங்க உட்காந்து மனசு விட்டு பேசணும், என்னோட ஆசை என்னோட கனவெல்லாம் நீங்க கேட்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், ஆனா அதெல்லாம் நீங்க பண்ணாம இந்த தங்க கூண்டுக்குள்ள என்ன நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது அப்ப இந்த ஜென்மத்திலுமே நம்ம ஹீரோயினி பணக்காரியா பிறந்துமே ஒரு கூண்டுக்குள்ளதான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கா போல. சோ ரொம்ப வேதனையோட சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு பிடிச்ச எதையுமே நீங்க செய்ய விட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன நான் பண்ணணுமோ அதைத்தான் நீங்க செய்யணும்னு சொல்றீங்க, இது எப்படி டாட் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ மனமுருகி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அதை அவர் காதுல வாங்குற மாதிரியே தெரியல. போது வாய் மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவளுக்கா அழுகையா வருது. இருந்தாலும் ஒரு பக்கத்து அந்த காம்படிஷன்ல வின் பண்றதா இவளோட கனவாவே இருந்துச்சு. அதுலயே தோத்துட்டா அவளால சும்மா இருக்க முடியுமா? ஸோ கால் பண்ணி, யாரோ இஷானா, அவனுக்கு கால் பண்ணி நாளைக்கு மறக்காம காலேஜ்க்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எதுக்குன்னு தெரியல. இப்போ நைட் ஆடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சரி, அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சரி, 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே சொல்லி வச்சாப்ல அந்த முன் ஜென்மத்தோட கனவு தான், முன் ஜென்மத்துல நடந்த விஷயம் கனவா வந்துட்டு போகுது. ஸோ அதனால இவங்க ரொம்ப பயப்படுறாங்க 2 பேருமே. இந்த பக்கம் அம்மாவும் பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு, இவனுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த கனவு வருது, இது எப்பதான் முடிவுக்கு வரும்னே தெரியலையே, இவன் இப்படி இந்த கனவுல என்னதான் பாக்குறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே தான் அந்த பக்கம் பேத்திக்கு கனவு வரும்போதெல்லாம் பாட்டி தான் பக்கத்துல உட்காந்து சமாதானப்படுத்தும்.
காப்பாத்துவாங்க போல. அவங்களுமே இதே தான் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த கனவுக்கான அர்த்தம் தான் என்ன, எதுக்காக என் பேத்திக்கு இந்த மாதிரி கனவு அடிக்கடி வந்துகிட்டே போயிட்டு இருக்கு, இவளால் நிம்மதியா தூங்க கூட முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தால இவ காலேஜ்க்கு வந்துட்டா. கார்ல வந்து ரொம்ப ஸ்டைலா இறங்கிக்கிட்டு இருக்கா. பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து போகும்போது பக்கத்திலேயே நம்ம ஹீரோ வந்து சைக்கிளை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவன் அங்கிருந்து வந்து, ஹலோ மிஸ்டர், சைக்கிளை போடுறதுக்கு இதுதான் இடமா? என் காரு முன்னாடி நீ உன்னோட சைக்கிளை போட்டு என் காரோட வேல்யூவை குறைக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனும் பதிலுக்கு சொல்றான், நீயும் தான் என்னோட சைக்கிளுக்கு பின்னாடி உன்னோட காரை போட்டு என் சைக்கிளோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டு இருக்க, வேணும்னா நீ போயிட்டு காரை வேற எங்கேயாவது பார்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்னு அவன் இங்கிருந்து கிளம்பி போயிடுறா. போன ஜென்மத்துல நம்ம ஹீரோயினோட அழகை பார்த்து மயங்காத ஆளே கிடையாது. அதே மாதிரியே தான் இந்த ஜென்மத்திலையுமே இவ காலேஜ்குள்ள என்டர் ஆகும் போதே ஒரு பையன் எதிர்த்தாப்புல இருக்கிற தூணை பார்க்காம வந்து மோதுறான். இன்னொரு பையன் நம்ம ஹீரோயினுக்காக நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி அழகுல இந்த ஜென்மத்திலையும் மயங்கித்தான் இருக்கிறாங்க போல. ஸோ கிளாஸ்க்குமே வந்துட்டா. அங்க போனாலுமே சுத்தி பசங்க எல்லாரும் இவளே ஏதாவது வாய பொழக்க பார்த்துட்டு இருக்கானுங்க. வந்து என் இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க யாரையுமே இவ கண்டுக்க கூட இல்லை. போய் அவளோட இடத்துல செட்டில் ஆயிட்டா. இடடியே நம்ம ஹீரோவும் வரான். அவனை உட்கார விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணை காமிச்சதுனால பசங்க எல்லாரும் உட்கார விடாம கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஒரு சீட்டு இருக்கு, அந்த சீட்ல இவன் பேக்கை போட்டு அது என்னோட சீட்டு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா தான் அவன் அந்த இடத்துல வந்து உட்காடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் சாருமே வந்துட்டாரு. புது ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்கும் போது ஓம்கார் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். நீதான் ஸ்காலர்ஷிப்ல வந்த பையனா அப்படின்னு கேட்டா ஆமான்னு அவனும் சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி, ஆமா அவனுக்கு ஸ்காலர்ஷிப்ல தான் இந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும், இல்லைன்னா பணக்காரவங்க படிக்கிற காலேஜ்ல இவனை எப்படி சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா சாரும் சொல்றாரு, இதுதான் இந்த மனுஷங்களோட பிரச்சனையே, பணக்காரவங்க என்னைக்குமே பணக்காரனா தான் இருக்கணும், ஏழைங்க என்னைக்குமே ஏழையா தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இது என்ன லாஜிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோயின் உடனே எழுந்து, பணக்காரவங்களா இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாதே, அவங்க மேலும் மேலும் சம்பாரிச்சு உயரத்துக்கு போறதுனாலதான் அவங்க பணக்காரவங்களா இருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. பதிலுக்கு நம்மளும் ஏழைங்களை முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுதான் இந்த பணக்காரங்களோட எண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே ரெண்டு பேருக்கு நடுவில் முட்டிக்குது. சார் தான் அமைதியா இருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு கேண்டீன்ல நம்ம ஹீரோயினி உட்காந்துருக்கா. இந்த பக்கம் இவன் அட்மிஷன் ஃபீஸ் பாதி தானே அவங்க கட்டுறேன்னு சொன்னாங்க, ஸ்காலர்ஷிப்ல பாதி இவன் தான் கட்டி ஆகணும். ஸோ அதை கட்டுறதுக்காக வந்தா அங்க ஒரு பையன் வந்து எங்க கட்டணும் யார்கிட்ட கட்டணும்னு எனக்கு தெரியும், வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். பார்த்தா கேண்டீனுக்கு தான் அழைச்சிட்டு வரான். அங்கதான் நம்ம ஹீரோயினியுமே இருக்கா. என்ன புது வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து என்ட்ரி ஆகுறான். இவன் பேர் தான் இஷான் போல. நம்ம ஹீரோயினி கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாள்ல, அது இவன் தான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வழக்கம் போல எல்லா காலேஜ்லயும் நடக்கிற மாதிரி ராகிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு சில பசங்களாம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் நல்ல பசங்க போல. ஆனாலும் இவ விடாம நீ இங்க இருந்து போகணும் அப்படின்னா நான் சொல்ற கேமை விளையாடணும், அப்பதான் நீ ஒரு ஆம்பளைங்கிறது நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை பேசவும் அவனும் வேற வழி இல்லாம அந்த கேம் விளையாடுறதுக்கு தயாராயிட்டான். என்ன கேம்னு பார்த்தா இவ காயினை மேல தூக்கி போடுவாளாம். நம்ம ஆளு டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த காயினை விழாம பிடிக்கணும். ஸோ அவன் போடுற எல்லா காயினையுமே அவன் பிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் தான் வின்னரு. அதுக்கப்புறம் அவனை இங்கிருந்து போக விட்டுருவாங்களாம். ஸோ இதுதான் கேமு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் சரி ஓகே நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். ஸ்காஃபையுமே கொடுத்து இதை போட்டுக்கிட்டு ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பையகிட்ட நம்ம ஹீரோயினி சொல்லி வைக்கிறா, இந்த மாதிரி என்ன ஆனாலும் சரி அவன் இங்க இருந்து போகக்கூடாது, அவன் கரெக்டான டைமுக்கு டெபாசிட் பண்ணாதானே அவன் இந்த காலேஜில் நிரந்தரமா அட்மிஷனை போட முடியும், இல்லைன்னா அவன் இன்னைக்கே இந்த காலேஜை விட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே நேரத்தை கடத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அதுக்கப்புறம் காயினை தூக்கி போடுறா. டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. அவனும் வந்து ஃபர்ஸ்ட் காயினை பிடிச்சிடுறான். அதுக்கப்புறமும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இவ ரெண்டாவது காயினை தூக்கி போடுறா. அதையுமே டான்ஸ் ஆடிக்கிட்டு அவன் பிடிச்சிடுறான். மூணாவது காயினை தூக்கி போட போறதுக்குள்ள நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் காயினை தூக்கி போட்டுட்டா. அதை பிடிக்க போறங்கிற பேர்ல நம்ம ஹீரோயினி வேற கீழே விழ போறா. அவளை ஒரு கையில பிடிச்சிட்டு இந்த பக்கம் காயினையுமே பிடிச்சிடுறான். ஸோ அந்த போட்டியில அவன் வின் ஆயிட்டான். காயினை அவகிட்ட கொடுத்துட்டு நான் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன், இப்ப இங்க இருந்து கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவளும் நீ போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே நம்ம ஆளும் அங்க இருந்து கிளம்பி வந்து அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லப் பண்ணிவிட்டு பாக்கெட்ல இருக்கிற காசை எடுக்கிறான். காசை காணும். இவ்வளோ நேரம் அவன் பாக்கெட்ல தான் வச்சிருந்தான். ஆனா இப்போ அந்த காசை காணவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அவர் வேற கத்திட்டு இருக்காரு, என்னப்பா லேட் ஆகுது, காசை எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையா, அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பாக்கெட்ல தான் காசு வச்சிருந்தான் ஆனா இப்போ காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க பதறிக்கிட்டு இருக்கான். அந்த காசு நம்ம ஹீரோயினோட கையில இருக்கு. அவ தான் ஆட்டையை போட்டிருக்கா. எப்படி இந்த காசை நீ எடுத்த அவங்கிட்ட இருந்து அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கேட்டா, டான்ஸ் ஆடிட்டு இருந்தா இல்லையா, அந்த கேப்ல அவன் பாக்கெட்ல இருந்த காசை இவ உருவிட்டா போல. ஸோ இப்படித்தான் அந்த காசை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கையில வச்சிட்டு இருக்கா.
பின்னாடி பார்த்தா நம்மளால தேடிக்கிட்டு வந்திருப்பான் போல. இவ கையில காசு இருக்கிறது தெரியுது. பயங்கர கோவத்தோட அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.